ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். சவால் விட்டு சொல்கிறேன், நீ எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம். ஆமாங்க, அது என்ன மந்திரம், எப்படி சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும், சொல்வதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எந்த காரியம் தொட்டாலும் அது நடக்காமல் போய்விடும். இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே நடக்காது. அவங்க வீட்டில் எந்த ஒரு சுப காரியங்களும் நடைபெறாமல் இருக்கும். அவங்க மட்டும் என்ன முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்காது, ஃபெயிலியராகவே ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை 3 முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொன்னால் போதும். உங்க வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பெரியவா கிட்ட ஒருத்தர் வந்தாராமா. அவர் சொல்லி கேட்டாராம் இந்த பிரச்சனையை பற்றி. நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு இன்டர்வியூ போனால் அதுலேயும் நான் தோற்று போயிடுறேன். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் எனக்கு நடக்க மாட்டேன்டுது. இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுலேயும் எனக்கு லாஸ் தான் ஆகுது. என்னால் என் குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டபோது அவர் தான் இந்த மந்திரத்தை கூறினாராம். காஞ்சி பெரியவா என்ன மந்திரம் சொன்னாலும் என்ன பரிகாரம் சொன்னாலும் அது கண்டிப்பா நிச்சயமா பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுல இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது. நீங்க இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லணும். பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்ன? அதிகாலை 4 மணியில் இருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நீங்க எழுந்திருச்சு குளிச்சுட்டு நீங்க பூஜை அறையில பூஜை பண்ணணும்ன்ற அவசியமெல்லாம் கூட கிடையாது. நீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொன்னால் போதுமானது. நீங்க மாதவிடாய் காலத்துல பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காலத்தில் நீங்கள் தவிர்த்திடுங்கள். மற்ற நாட்கள்ல நீங்க குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சரிங்க, என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம். முதல்ல நீங்க தூங்குவதற்கு முன்பே நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க இறைவரையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க. எந்திரிச்ச உடனே உங்களுடைய உள்ளங்கை இருக்குது இல்லைங்களா, அந்த உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிட்டு அந்த உள்ளங்கையை பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய அந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் என்ன? அம் பகவ, அம் பகவ. உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும். இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லணும். நம்ம உள்ளங்கையில பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கிறாங்க அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது. அதனால உங்களுடைய உள்ளங்கையை குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே நீங்க உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து இந்த அம் பகவ அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லி முடித்த பின்பு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க பார்த்து கொள்ளலாம். ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் நாள் இரவு அசைவம் சாப்பிடல, வீடெல்லாம் சுத்தபத்தமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே குளிக்க கூட தேவையில்லை. உங்களுடைய உள்ளங்கையை தேய்ச்சிட்டு உங்க உள்ளங்கையை பார்த்து இந்த மந்திரத்தை 3 முறை தாராளமாக சொல்லலாம். இல்லைங்க, நாங்கள் இரவு அசைவம் சாப்பிட்டுட்டோம், எங்கள் வீடு சுத்தபத்தமாக இல்லை, நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை 3 முறை உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லணும். எப்படி பார்த்தாலும் இந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சவால் விட்டு சொல்கிறேங்க, 3 முறை இதை தினமும் நீங்கள் சொல்லிக்கிட்டு வர உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது எல்லாமே பொடி பொடியாகி தூளாகி விடும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது. காஞ்சி பெரியவா சொன்ன இந்த மந்திரத்தை நாம தினமும் 3 முறை, நம்ம பெரிய ஒரு பூஜைகளோ ஒரு பரிகாரங்களோ சொல்லலை இல்லைங்களா,
காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், குளித்த உடனே இந்த மந்திரத்தை நாம் சொல்கிறோம். இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம் இருக்க போகுது சொல்லுங்கள்? 3 முறை தான், ரொம்ப நேர விரயம் கூட நம்மளுக்கு கிடையாது. அதனால் ரொம்ப நம்பிக்கையோட காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாங்க இதை சொல்லணும். நீங்கள் 8 மணி 9 மணிக்கு நான் எந்திரிக்கிறேங்க, அப்போ குளிச்சுட்டு நான் சொல்லலாமா அப்படின்னா அதற்கு எந்த பலனுமே கிடையாது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்திற்குமே ஒவ்வொரு சக்திகள் உண்டு இல்லைங்களா? அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சக்திகள் உண்டு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குறைஞ்சது நீங்கள் எழுந்திரிக்க பழகிக்கோங்க. அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எந்திரிச்சு நாம் பூஜைகள் பண்ணும்போது நம்மளுடைய மனதும் நம்மளுடைய உடலும் மிக ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். செல்வ நிலைகள் உயரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்ன கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும், வேலை கிடைக்கல, சுபகாரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னுடைய வீட்டில் வீண் விரைய செலவு ஆகிக்கிட்டு இருக்குது, இது எல்லாமே நின்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் சொல்லிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிட்டு வர 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 இதனுடைய பலனை நீங்கள் கை மேலே அனுபவிப்பீங்க. தினமும் 3 முறை தான் நாம் சொல்ல போகிறோம். இதில் பெரிய எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.